ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா கட் பண்ண கருவேப்பிலை, எள்ளு, கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதெல்லாம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. சிம்பிளாக ஈவினிங்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை ஒரு கோதுமை மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.